விஜய் அவங்க காலை பிடிச்சாக்கா ட்ரெண்டிங்ல வந்துடலாம். இந்த ஜூலி நீ முதல்ல யாருன்னு சொல்லவா? பிக் பாஸ்ல நடிகை ஓவியா அவங்க ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அவங்களையே வச்சு கிளின்னு கிழிச்ச. ஒரே ரூமுக்குள்ள எல்லாரும் இருக்கிறீங்க, நேருக்கு நேரா சோசியல் மீடியால எல்லாம் பாப்பாங்கன்னு தெரியும். அவங்க ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அவங்களையே பேசுன நீ, நன்றி கெட்ட நீ, முதுகுல குத்துன நீ வந்து எப்படின்னா நீங்க எப்படி சொன்னீங்க, நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டு ஜல்லிக்கட்டுல எனக்கு அதுக்கப்புறம் பேசாம இருக்கவே முடியல, எனக்கு அப்படியே நரம்பு எல்லாம் துடிக்குது, அதனால நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுப்பேன். இங்க பாரு விளக்கண்ண, ஜல்லிக்கட்டை பத்தி யாரு தப்பா பேசினாலும், பண்ணாதீங்கன்னு சொன்னாலும், குறைகள் சொன்னாலும் அதோட பாதுகாப்பு யாரு வேணாலும் பேசலாம். மத்தபடி அதை பத்தி எதுவும் தேவையில்லாத பேசினா அதெல்லாம் மக்கள், ஆண்கள், பசங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது நம்ம தமிழ்நாட்டோட வீர விளையாட்டு. செத்தாலும் அது கூட தான் மடிச்சு சாவாங்கள ஒழிய ஜல்லிக்கட்டெல்லாம் யாரும் விட மாட்டாங்க. ஜல்லிக்கட்டெல்லாம் யாரும் அப்படியே தப்பா பேச மாட்டாங்க. நீ என்ன பெரிய உதவியா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி குரல் கொடுக்குறது, நம்ம நாட்டுல உள்ள ஒரு பேர் அடிபட்டு இவ்வளவு பெண்கள் அப்படி பண்ணிருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்களை பத்திரமா வச்சுங்கன்னு சொல்றது ஏன்? இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுல எவ்வளவோ கட்சி இருக்கு, ஒவ்வொரு கட்சியிலயும் அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி, வாய பொழக்கிற மாதிரி, பயப்படுற மாதிரி, அதிர்ச்சி அடைகிற மாதிரி, மக்களுக்கு அகேன்ஸ்டா எவ்வளவு விஷயம் பேசிருக்காங்களோ அதுக்கெல்லாம் நீ பேசல. ட்ரெண்டிங்ல இப்ப ஒரு கட்சிக்கு வந்திருக்காரு, அவரை பிடிச்சாக்கா உன் மூஞ்செல்லாம் எல்லாம் மறந்துட்டாங்க, ஒட்டடை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உன் மூஞ்சிக்கு. கல்யாணம் தானே பண்ணிருக்க, சாந்தி முகூர்த்தத்துல நல்ல விதவிதமா பண்ணு. மாடுலேஷன் எவ்வளவு இருக்கு, அதை விட்டுட்டு வந்து என்ன நீங்க எப்படி சொல்லிடுறீங்க, எனக்கு அவங்கள பார்த்து என்னால அதுக்க முடியல, நீங்க இப்படி சொன்னது தான் நான் பேசுவேன். சினிமா ஃபீல்ட்ல தானே நீ இருக்க, போய் நேரா கேளா, மூஞ்சில சொறிடுறாருன்னு பயமா? விளக்கண்ண ஒன்னும் அப்படியே ட்ரெண்டிங்ல உள்ளவங்களை பத்தி பேசி பெரியாராயி மக்களுக்கு அப்படியே நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் அண்ணன் பக்கம் தான், அப்படியே விஜய் அண்ணன் எடுத்து பேசணும்னாக்கா எல்லா பசங்களும் அவங்க சேனல்ல இன்ஸ்டாகிராம்ல நம்ம மூஞ்ச போடுவாங்க, அப்படியே நம்ம மூஞ்சி பல மின்னுனா மூத்தி மூடியாச்சு, வடி கட்டியாச்சு, ஓரம் கட்டியாச்சு, ஒட்டரை அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் பொங்குற? உன்னை இதுக்கு மேல மக்களுக்கு ஞாபகப்படுத்தி என்ன 10 கோடி பட்ஜெட்ல உள்ள படத்துல நடிக்க போறியா? இல்ல கல்யாணம் பண்ணிருக்க புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியா, நல்ல புள்ளைய வைத்து குடும்பத்தை பாரு, இல்ல உன்னோட பேஷன் என்னவோ அதை பாரு. அதை விட்டுட்டு ட்ரெண்டிங்ல உள்ள சொந்தமாலாம் யோசிக்கவே தெரியாதா? ஏன் உனக்கு திறமை இல்லையா? பெரிய பெரிய ஆட்களை புடிச்சு அப்படி ட்ரெண்டிங்ல வந்து உன்னை என்ன பண்ணிட முடியும்? ஏதாவது பண்ணிட்டாக்கா நான் அவங்களை பத்தி வீடியோ போட்டேன், அவங்க தான் பண்ணி விட்டாங்கன்னு விஷயம் வரும்ல. அதனால அப்படியே அவங்க பெரிய பெரிய ஆட்களை புடிச்சு இழுத்து பேசிட்டோம்னா அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்கன்ட்டு. எட்டி பூரா பேரும் பசங்க டீ சோசியல் மீடியால பேசுற நீ பாத்து பேசு விளக்கண்ண. அவனும் விஜய் ரசிகன்னு வெறி கொண்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நீ பெரிய பெரிய புடுங்கியாட்ட வந்து தேவையில்லாத விஷயத்துல தலையிடுற. அவரு சொன்னாருன்னா அவரை மக்கள் பசங்க பாத்துப்பாங்க. ஜல்லிக்கட்டு வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பேசிப்பாங்க. ஜல்லிக்கட்டு வீரர்கள் எல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களா, நீ வந்து ஹெல்ப் பண்ண, அதெல்லாம் பண்ண மாட்டோம்ல. சும்மா ஈர வெங்காயமா 4 வார்த்தை. சொந்த இடத்துலயே ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாம ஓவிய ட்ரெஸ் போட்டுட்டு அவங்களே இழுத்து அசிங்கமா பேசி திட்டுன நீ வந்து அப்படியே பொங்குறத பத்தி அப்படியே நின்றுதான் மண்டை போச்சு. அப்படியே விஜய் எப்படி சொல்லலாம், என்னால பொறுக்க முடியல. அப்படியே நீ வந்து குரல் கொடு, பிரச்சாரம் கடை மெரினா பீச்ல உட்காந்து குரல் கொடு, கத்து மைக்க பிடிச்சி கூட்டுச்சேரு. விஜய் எப்படி சொல்லாம்னு ட்ரெண்டிங்ல இருக்கவங்க பிடிச்சாக்க நம்ம மூஞ்சி எல்லாருக்கும் வந்துடும், லைக் வந்துடும், ஃபாலோவர்ஸ் வந்துடும். வாயில வருது நல்லா.